அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் பற்றின முக்கியமான அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு மசால்ஜி வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது பற்றின அப்டேட் தான். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, அப்புறம் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கான ரிசல்ட் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட், அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இதுதான் உங்களுடைய இது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மந்த் எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத பேசிக்காக நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் இந்த இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கலாக என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கும் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கும், உங்களுக்கும் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதனால் இப்போ இன்டர்வியூவில் கேட்டிருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மார்ச் மாத இறுதியில் செலெக்ஷன் பட்டியல் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூவில் போனவங்க, அட்டன் பண்ணவங்களுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா 2 விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூவில் பர்சனலாக நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, நம்மளை பற்றின தகவல்கள் மட்டும் கேட்டாங்க. நீங்கள் உங்கள் பேர், என்ன படிச்சிங்க, அப்பா அம்மா, அதே மாதிரி வீட்டில் எத்தனை பேர், இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் தகவலை மட்டும் கேட்டாங்க இன்டர்வியூவில். அது மட்டும் சொன்னாங்க. இன்னொரு டைப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் தகவல்கள், நம்ம பற்றின சுய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த டிகிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் ஒரு சில கேட்டதாகவும், அதே மாதிரி இந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்னால் நீங்கள் எல்லாமே படிக்க தேவையில்ல, முக்கியமான சில தலைமை நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாதிரி சில கொஷின்ஸும் கேட்டதாகவும் தகவல். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள். 2 விதம். ஒன்று நம்மளை பற்றின சுய விவரம் மட்டும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜிகே அண்ட் கரண்ட் ஈவெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படின்னாக்கா நம்மளுடைய படிப்பு சார்ந்த, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம் இல்லை ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கோம்னாக்கா அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாங்க. ரெண்டாவது இந்த கோர்ட் ரிலேட்டடான அதிகாரிகள், இந்த நீதிபதிகள் இந்த மாதிரியான யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி, அதே மாதிரி துறை ரீதியான சில இதை பற்றி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் தகவல். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம தயாராகிக்கணும். ப்ராக்டிக்கல் பொதுவாகவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலானவங்க நீங்கள் எக்ஸாமில் நல்லாமே மார்க் எடுத்திருக்கலாம், ப்ராக்டிக்கலுக்கு ஃபிட்டாக இருக்கணும். ஸோ நாம் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த வேலைக்கு உரிய நபராக மாறணும். ப்ராக்டிக்கல் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக அங்கே செய்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் தானா அப்படின்றத பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம கூச்சப்படக்கூடாது. ஸோ அதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் மந்த் எண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது அப்டேட். நெக்ஸ்ட் வீக்கில் இதுக்கான செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான டேட்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ராக்டிஸில் இறங்கிடுங்க. ஸோ எந்த வித டவுட்ஸும் எந்த வித டிலேவும் பண்ண வேணாம். ஸோ ஒரு ரிசல்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பதிலை சொல்லக்கூடாது யாரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் நீங்கள் அடுத்த ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூக்கு தயாராகிற டைமாக எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்தடுத்த அப்டேட்களுடன் சந்திக்கிறேன். நன்றி.